நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது மேற்கு திசை வீட்டின் தலைவாசல் பகுதி, வெஸ்ட் ஃபேஸ் ஹவுஸ், மெயின் டோர் லொக்கேஷன். ரோடு மேற்கு பார்த்து இருக்கணும். இது மேற்கு பார்த்து இருக்கிற ரோடு. வீடும் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்த வீடாக இருந்தால், மேற்கு பக்கமாக தலைவாசல் வைக்கக்கூடிய வீடாக இருந்தால், வேறு திசையில் எப்போவுமே ரோடு எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு தான் நம்ம தலைவாசல் வைக்கணுங்கிறது முறையதுதான். அதை விட்டு வேறு நம்ம தெற்க வைக்கிறது, கிழக்க வைக்கிறது, வடக்க வைக்கிறது, எங்களுக்கு அந்த திசை சரியாக இருக்குது அப்படின்னுச்சுன்னா இடம் வாங்கும் பொழுதே அதை நான் முடிவு செய்ய வேண்டும். எந்த திசை வீடு நமக்கு நல்லது, கிழக்கு நல்லதாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த வாங்கிடணும் ஃபஸ்ட்டு. இல்லாமல் மேற்கு பக்கமாக இடத்த வாங்கிட்டு எனக்கு கிழக்கு பக்கம் தான் பிடிக்குது. சில வீடு இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னலாக இருக்கும். எங்கே கதவை காணுமே அப்படின்னு அப்படின்னுச்சுன்னா கதவை இங்கே வச்சுருப்பாங்க. நிறைய வீடுகளை பார்த்துருக்கிறேன். தெற்கு பக்கம் இருக்கிற சைட்டு வாங்கிடுறாங்க. வாங்கி போட்டு கிழக்கு பக்கம் வச்சுச்சு அப்படின்னுச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது சரியாவது இல்லை. நான் அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி மேற்கு பக்கம் பார்த்து இருந்தது அப்படின்னுச்சுன்னா தலைவாசல் மேற்க பார்த்து வைங்க. எங்களுக்கு வடக்கு பார்த்து தான் வைக்கிறீங்க அப்படின்னுச்சுன்னா அது அவ்வளவு சரிப்பட்டு வராது. வடக்கு, கிழக்கு, தெற்கு மூணுமே அந்தந்த திசையை பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. அது வீட்டில் பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, குடும்ப தலைவனுக்கா, தலைவிக்கா, அல்லது அடுத்த தலைமுறை வாரிசு, அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த திசையை பார்த்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த திசையை பார்த்து ஃபஸ்ட்டே வாங்கிக்கிறது நல்லது. ஏற்கனவே இருக்கிறத வாங்கி போட்டு பின் அதில் நம்ம மாற்றி 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 வச்சாலும் பலன் கிடைப்பதில்லை. அது ஒரு பெரிய சிக்கல். அதனால் பார்த்து அப்படின்னுச்சுன்னா, ரோடு மேற்கு பார்த்து இருக்குது அப்படின்னுச்சுன்னா வீட்டோட தலைவாசல் மேற்கு பக்கம் பார்த்து தான் வரணும். வேறு திசையை பார்த்து அது வரக்கூடாது. அதனால தான் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன். நிறைய வீடு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ கூட சமீபத்தில் கட்டிகிட்ருக்கிற ஒரு வீட்டை கூட பார்த்துருக்குறேன். தெற்கு பக்கமாக இருக்கிற வீட்டை வாங்கிட்டு அது நெருக்கி அடித்து இங்கிருந்து இந்த இடத்த அப்படியே உள்ளே அடக்கி இந்த ஒரு சின்ன சந்து மாதிரி விட்டு கிழக்கு பக்கமாக வாசல் காட்டியிருக்கிறேன். இங்கே வந்துட்டு கரெக்டாக அக்னிமூலை வந்துடுது, சமையல் ரூம் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு சந்து மாதிரி பண்ணி இந்த வாசல் காட்டியிருக்கிறாங்க. வாசல் ரோட்டை பார்த்து கிடையாது, வாசல் கிழக்கு பக்கம் பார்த்து இருக்குது. ஆனால் செவுத்தை பார்த்து தான் வரும். சமையல் ரூமோட செவுத்தை பார்த்து தான் வருது. அது என்ன யார் சொல்கிறது? அதாவது அதை என்ன சொன்னாலும் கேட்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. எல்லாத்துக்கிட்டே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சின்ன ஒரு 5 வயசு குழந்தைகிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னோன்னா அது ஒரு மூடு இருந்ததுன்னா தான் கேட்கும். அப்போ குழந்தைகிட்டே அப்படிங்கும்போது பெரியவங்கிட்ட சொல்லணுமா? அது பிரயோஜனம் இல்லை. ரைட். அப்போ இந்த மாதிரி வீடு வருது அப்படின்னுச்சுன்னா தலைவாசல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, வீட்டின் முன்பக்கத்தை, ஃப்ரண்ட்டு 9 பாகங்களாக பிரிக்க வேண்டும். அப்படி பிரித்ததுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு நம்ம தலைவாசல் வச்சுக்கலாம். முன்பக்கத்தை 9 பாகமாக பிரிக்கிறதா இருந்ததுன்னா எப்படி, என்ன கணக்கில் பிரிக்கிறது? எது 9 பாகம்னா என்ன கணக்கு அப்படின்னா, நவகிரகங்களில் அப்படி கொண்டு வந்துட்டு வரிசையாக அங்கங்கே உட்கார வச்சிட வேண்டியது. அது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும், வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் வரைக்கும் அவங்களுக்கு இடத்து கொடுத்துட வேண்டியது. நம்ம ஒன்றும் தெரியல, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு தெரிஞ்ச ஒரு பக்கம் போனீங்க அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு அவங்க வச்சிட்டு இருக்கிற அந்த வீட்டுடைய தலைவாசல் எங்கே வைக்கலான்னு அவங்க டிசைட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, போன உடனே பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 9 பாகமாக பிரிக்கிறது எப்படி, என்ன இதில் ஒன்றுமே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஈஸி மெத்தேடு சொல்ல போனால், வாரத்துக்கு 7 நாட்கள் ஃபஸ்ட்டு அதை கணக்கு வச்சுக்கலாம். சிம்பிளாக கணக்கு, டக்குன்னு வேறு எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். வாரத்துக்கு 7 நாட்கள், அது போக பாக்கி 2 ராகுக்கு எதுவும் கணக்கு வச்சுக்கலாம். வாரத்துக்கு 7 நாட்கள்னா என்ன, ஆரம்பத்திலேருந்து கொண்டு போக சொன்னோன்னா நம்ம நார்மலாக சொல்கிறது தானே. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஞாயிறுங்கிற சூரியனுக்கு ஞாயிறுன்னு ஒரு பேர் இருக்குது. ஞாயிறு அப்படின்னா சூரியன், ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நம்ம சூரியன்னு காட்டியிருக்கிறமே தவிர ஞாயிறு, சந்திரன், திங்கள், சந்திரன் நம்பர் 2, திங்கள்.
அடுத்து செவ்வாய் ஆகிப்போச்சு, புதன். அப்போது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். சுக்கிரன் அப்படின்னா வெள்ளி, சுக்கிரவார் அப்படிம்பாங்க. தெலுங்குலையும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா சுக்கிரவார் வருது. ஹிந்திலையும் அப்படி தான் வரும். நம்ம தமிழில் பார்க்கும்போது வெள்ளி அப்படின்னு சொல்கிறோம், அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். அப்போ வெள்ளி, அது முடிஞ்சு சனி. அப்போ கரெக்டாக வாரத்துக்கு 7 நாள். இப்படி ஈஸியாக நம்ம கணக்கு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாமல்ல. ஒரு இடத்துக்கு போனால் டக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஐடியா பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ராகு, கேது, லாஸ்ட்டில் வர்றது கேது. கேது ராகு எப்படி நம்ம கணக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாலும் அவங்க 2 பேரும் ஒரு ஆள் தான். அதை எப்படி வேணால் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கலாமே தவிர ரெண்டும் ஒரு ஆள் தான். டபுள் ஆக்ட் ஆகிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம இப்போ இதிலிருந்து வரலாம். அப்போ இவங்களுக்கு 9 பேருக்கு நம்ம இடத்த இப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னா சரிசமமாக கொடுக்கறது தான் கரெக்ட். இருக்கிற ஏரியாவை கரெக்டாக பிரிச்சுட்டோம் அப்படின்னுச்சுன்னா சரிசமமாக கொடுத்துடணும். 3 அடி 3 அடி 3 அடி, அது 27 அடிங்கிறது ரொம்ப கரெக்டாக வருது. டக்குன்னு ஈஸியாக நான் இப்போ இதில் சொல்லும்போது சௌகரியமாக இருக்குங்கிறதுக்காக இந்த 27 அடியே சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும். 27 அடிங்கிறது 3 அடியாக கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், வீட்டுடைய ஃப்ரண்ட் இந்த பக்க சைடும் இந்த பக்க சைடும் சேர்த்து, இது வாயு மூலைன்னு வருது, இது குபேர மூலைன்னு வருது. ஏன்னா இது மேற்க பார்த்து வந்தது அப்படின்னுச்சுன்னா இந்த இடம் குபேர மூலையாக தான் வரும், இது வாயு மூலையாக தான் வரும். ஜல மூலை இங்கே வந்துடும், அக்னி மூலை இங்கே. மேற்கு பார்த்த வீடும் தெற்கு பார்த்த வீடுமே பார்த்து அப்படின்னுச்சுன்னா நம்ம எல்லா விதத்துலேயுமே அது கொஞ்சம் சின்ன சின்ன அந்த சாஸ்திரம் இந்த என்ன சொல்கிறது வாஸ்துக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இன்கன்வீனியன்ட் சரி வர சௌகரியங்கள் கிடைக்காது. என்னென்ன சௌகரியங்கள் கிடைக்காது அப்படின்னு பார்க்க போனால், ஜலமூலையில் தான் வாட்டர் டேங்க் கட்டுவோம், கீழே தண்ணி தொட்டி, ரோட்டு பக்கத்தில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பைப்லைன் நம்ம கொண்டு போகணும். அப்போ கடைசி வரைக்கும் பைப்லைன் கொண்டு போகும்போது அதில் இருக்கக்கூடிய சௌகரியம் பார்த்து அப்படின்னுச்சுன்னா தண்ணி சரி வர கிடைக்காது, கடைசியில் போயிடும் டேங்க்கு. அதுவும் இல்லாமல் பார்த்து அப்படின்னுச்சுன்னா இந்த கடைசியில் இப்போ இந்த இடத்துல அக்னி மூலை வருது இல்லைங்களா, அக்னி மூலை பார்த்து அப்படின்னுச்சுன்னா இந்த இடத்துலையும் பார்க்கும்போது ஒரு லாஸ்ட்டுக்கு போய் இருக்கிற மாதிரி வரும். இது கிழக்கும் வடக்குமாக இருந்தது அப்படின்னுச்சுன்னா, வடக்கு இந்த மூலை ரைட்டு சரி, வடக்கு பக்கமாக இருந்ததுன்னா, கிழக்கு பக்கமாக இருந்ததுன்னா அதோடைய சௌகரியங்கள் வேறு. ஜல மூலையும் அக்னி மூலையும் முன்பக்கமே வந்துடும். வாசல் வந்துருச்சு அப்படின்னா முன்பக்கமே வந்துடும். அப்போ ஒவ்வொரு திசையில் நம்ம மாறி மாறி வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அசௌகரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கத்தான் வேணும். வேறு வேலை. வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் வந்துடும். இப்போது தண்ணி தொட்டி வீட்டுக்கு முன்னால் இருந்து செப்டி டேங்க் பின்னால் இருந்தது அப்படின்னுச்சுன்னா பெருசாக சங்கடம் இருக்காது. வீட்டுக்கு முன்னாலே செப்டி டேங்க் வரதான் செய்யும், அங்கே தான் வச்சாக்கணும். மறுபடியும் மாற்றி வச்சோம் அப்படின்னுச்சுன்னா அது முறையில்லை. அப்போது இந்த இடத்துல வரும்போது மேற்க பார்த்து வந்ததுன்னா வாயு மூலை இங்கே தான், டாய்லெட்டு செப்டி டேங்கு இங்கே தான் கொடுத்தாகணும், ஏர் பைப் இங்கே தான் காட்டியாகணும், வேறு அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது தலைவாசல் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக தான் வைக்கணும். தெற்கும் மேற்கும் அப்படி ரொம்ப மைனூட்டாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னா நல்ல பலன்கள் கொடுக்க முடியல. இடத்த வாங்கி நம்ம வீட்டை கட்டுறோம் போய் இருக்கிறோம் அப்படின்னுச்சுன்னா ஏனோ தானோன்னு இருக்கிறது பிரயோஜனம் இல்லைல்ல. அடுத்தடுத்த தலைமுறைகள் அங்கே சந்ததிகள் வம்ச விருட்சம் செழித்தோங்க வேண்டும். மெயினாக ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னுச்சுன்னா தலைமுறையாக இருக்கிறாங்க ஐயா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் 7 தலைமுறை அங்கே இருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப அதிசயமான விஷயம், எங்கேயுமே நான் கேட்டதில்லை. அதான் சாதாரணமாக சொல்லுவாங்க 3 தலைமுறைக்கு மேலே 4வது தலைமுறை அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய வம்சம் வந்துட்டு அப்படியே வீழ்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ஆனால் 7 தலைமுறை ஒரு வீட்டில் இருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது. நல்ல சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. இப்போவும் அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னுச்சுன்னா, இந்த வீடும் அதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் நமக்கு காலத்துக்கும் நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏனோ தானோன்னு ஓட்டு ஒரு வீட்டை சிலருக்கு வீடெல்லாம் உயிர் நாடியாக இருக்கும். அந்த வீட்டை விற்றுட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னுச்சுன்னா உயிரே போன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கிற ஆட்கள் நிறைய பார்த்துருக்குறேன். அதனால் வீடு தலைவாசலுங்கிறது விளையாட்டு விஷயம் அல்ல. மனையும் மனையாளும் ரெண்டுமே அப்படித்தான். அதனால வீடும் தலைவாசல் இப்போ அது வந்துட்டு இப்போ நம்ம இதை பிரிச்சிட்டோம்.
ஆச்சுங்களா? வாரத்துக்கு 7 நாளை பிரிச்சுட்டோம். சனிக்கிழமை வரை கொண்டு வந்துட்டோம். அப்புறம் ராகு கேது கொண்டு போயாச்சு. அப்போ முடிஞ்சது. இப்போ இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் இருக்குது. அப்போ நம்ம எதில் நம்ம வைக்கலாங்கிறதுனா அவங்களுடைய பலன் நம்ம பார்க்கணும் இல்லையா? அது என்ன பலன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூரியன் பார்க்கலாம். சூரியன் அங்க தலைவாசல் வந்தால், சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறேன், இதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். சூரியனில் தலைவாசல் வந்தால் ஆதாயம் குறையும், சரிவர வருமான வாய்ப்புகள் இருக்காது, பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், குடும்பத்தில் எப்பவும் பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அது. சந்திரன் எழுச்சியும் வீழ்ச்சியும் மாறி மாறி வரும், சரி வர வேலை காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்காது, அதிகமாகவும் கம்மியாகும், அதிகமாகவும் கம்மியாகும், அதே மாதிரி போயிட்டுருக்கும். ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஓகேன்னு சொல்கிறாங்க, ஃபேஸ் பண்ணுறவங்க அது பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் சந்திரன் மட்டும்தான் நல்லா பார்த்துக்கணும். சூரியனில் நம்ம தலைவாசல் வரக்கூடாது. சந்திரன் மட்டும் அப்படின்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஓகே. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பின்ன மனைவிக்கு ஆகாது, எதிரி பயம் உண்டு. மனையும் மனையாளும், மனை மட்டும் இருக்கும், மனைவிக்கு ஆகாது, எதிரி பயம் உண்டு. இந்த ஒன்று மட்டும்தான் இப்போ இடையில வந்துட்டு நந்தி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். பாக்கி இது மட்டும் இங்கே இல்லை அப்படின்னா, சந்திரன் இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சௌரியமாக இருக்கும். இல்லை, என்ன பண்ணுறது, அதோடைய அமைப்பு அப்படித்தான் வருது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படித்தானே வரும். அடுத்தது புதன் பார்க்கலாம். லக்ஷ்மி கடாட்சம், கல்வி அறிவு, நல்ல பலன், அருமையான பலன். அடுத்தது வியாழன். தன தானிய சம்பத்து, ஆபரண சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான பொன்னும் பொருளும் நவதானியங்களும் நவமணிகளும் கொட்டி கிடக்கும் அப்படிங்கிறது அந்த வியாழனுக்குரிய பலன். அடுத்தது சுக்கிரன். நம்ம வெள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, சுக்கிரன். நீண்ட ஆயுள், சுப பலன்கள், யோக பாக்கியம். அப்போது மூணுமே டிக்கடிக்கிற விஷயம், மூணுமே நல்லா இருக்குது. ரைட். அடுத்தது சனி. சனியை பற்றி நம்ம சொல்ல போனால் நார்மலாக சனி அப்படிங்கும்போதே தெரியும். பொருள் நாசம், வழக்கு கலகம். பொருள் நாசம், வழக்கு கலகம். அப்புறம் ராகு கேது என்ன சொல்லலாம்? கட்டடம் அடிக்கடி கைமாறும், தீய பலன்கள் கொடுக்கும். சனி, பொருள் நாசம், ராகு கேது ரெண்டுக்கு சேர்த்து ஒன்றா தான் சொல்லிட்டாங்க. தான் சொன்னேன், ஒரு ஆள் டபுளாக்கிட்டாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். கட்டடம் அடிக்கடி கைமாறும், தீய பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துக்கு கணக்கில் வருது. சனியில் பார்த்தது அப்படின்னா இந்த பாக்கி இது மூணு ரொம்ப நல்லா இருக்குது, இது தெரிஞ்சு போச்சு. செவ்வாய் என்ன அப்படின்னு வீட்டுக்காரிக்கு ஆகாது, ஹோம் மினிஸ்டருக்கு அது ஒத்து வராது, ஹோம் மினிஸ்டர் கோவிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வருது. சந்திரன் நல்ல அருமையான இடம்தான், ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக நம்ம இதில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அதான் ஒரு மேடு பள்ளமான ஒரு வாழ்க்கையாக வருவங்கும் போது அது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மூணுமே கொஞ்சம் ஓகேவாக வருது. புதன், வியாழன், சுக்கிரன். சனியை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வினோதம் ஒன்று சொல்லுவாங்க. 7.5 சனியில் ஒரு திருமணம், ஒரு வீடு கட்டுவது ரெண்டுமே ஒருத்தருக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். 7.5 சனியில் ஒரு வீடு கட்டுவது, திருமணம் நடப்பேன். திருமணம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த 7.5 சனியில் திருமணம் நடந்திருக்குது. அந்த வீடு கட்டுறதுல இருக்கிற வினோதம் என்ன சொல்ல போனால், அந்த கட்டண வீடு கைமாறாதும்பாங்க. 7.5 சனியில் கட்டக்கூடிய எந்த திசை வீடும் விரைவில் கைமாறாது அப்படிங்கிறது தான் அந்த 7.5 சனியில் பண்ணக்கூடிய பவர். அந்தளவு பவர் இருக்குது. இது ரியல் எஸ்டேட்காரர் ஒருத்தர் கட்டி விற்றுட்டுருக்கிற ஒருத்தர் இதே மாதிரி அவரோட 7.5 சனியில் ரியல் எஸ்டேட்டுக்கு வீடு கட்டினார். கட்டினா என்ன ஆயிருக்கும், ரிசல்ட் நீங்களே சொல்லலாம். சீக்கிரம் வீடு விற்கலையே,
பார்த்து சலிச்சு போயிட்டார். போட்ட காசை போட்டு மனுஷன் திண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கைவிட்டு சீக்கிரம் போக மாட்டேன்ட்டுருச்சு. 7.5 சனி உடைப்பவர் அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்தது ராகு கேது. ராகு கேது பார்த்து அப்படின்னுச்சுன்னா ஒரு அரக்கர்களுடைய வம்சத்தில், அசுரர்களுடைய வம்சத்தில் இருந்து அந்த அமிழ்தம் எடுக்கிறதுக்காக அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து, தேவர்கள் மட்டும் அது அமிழ்தம் எடுக்கலான்னு பார்த்தாங்க, அது சரிப்பட்டு வரலை. அதனால தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிழ்தம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, அமிழ்தம் இருப்ப 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி எடுக்கிறது நம்ம பாதி பாதி பண்ணிக்கலாம். அது வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னுச்சுன்னா சாகா வரம் இருக்கும், நம்ம ஆயுள் அழியாது, மறுபடியும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஓகே ரைட்டு அப்படின்னா நாங்களும் அதில் நாங்கள் பங்கு பெற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்களும் பங்கு பெறுறாங்க. சேர்ந்த மாதிரி அது ஒரு பாம்பை வச்சு அது கடைஞ்சி அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அது கொஞ்சம் பெரிய கதை. அது அதை எடுத்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருந்த உடனே அங்கேருந்து தன்வந்திரி பகவான், மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரம் தன்வந்திரி பகவான் உள்ளே இருந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. வந்த உடனே அசுரர்கள் உடனடியாக அவர் கையிட்டிருந்து அதை பிடுங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது புராணம் சொல்லுது. அதை பிடுங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இவங்ககிட்டருந்து எப்படி வாங்கிறது, அவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னா அசுரகுணம் அதிகமாகிடும், மற்ற எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா அது பாதிப்பு, அவங்களுடைய தன்மை மேலோங்கி இருக்கும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே அவங்க ஆக்கிரமிச்சுக்குவாங்க அப்படின்னு போட்டு மறுபடியும் அவங்க சிவன்கிட்ட விஷ்ணுக்கிட்ட எல்லாம் போய் சொல்லி, அது பெண்ணுடைய ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு விஷ்ணு வர்றாரு. வந்து அவர் அவங்கள மயக்கி அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கி நான் உங்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு. அதுலேயே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து அசுரர்கள் சொல்கிறாங்க, பிரித்து கொடுக்குறதெல்லாம் கரெக்டு, மேல் பக்கம் தெளிச்சிருக்கிறத நீங்கள் தேவர்களுக்கு கொடுத்துருங்க, அடிப்பக்கமாக இருக்கிறத அந்த அடிப்பக்கம் சாலிடாக கெட்டியாக இருக்கு இல்லையா அதை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் யோசனை பண்ணுறார். பெண் வடிவில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு யோசனை பண்ணிட்டு, ஓ சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, தேவர்களுக்கு அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து சொற்பனன் அப்படின்னு அசுரர்களில் ஒரு ஆள் இதை பார்த்துட்றாரு. பார்த்து போட்டு அவர் கொஞ்சம் எப்போவுமே சில கூட்டங்களில் சில ஆட்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விதமான வம்ச வழியினருக்கும் அவங்களில் வித்தியாசமான சில ஆட்கள் இருப்பாங்க. அது மாதிரி அந்த அசுர வர்க்கத்தில் பார்த்து அப்படின்னா சொற்பனன் அப்படிங்கக்கூடிய அந்த அசுரனுக்கு இந்த தந்திரம் தெரிஞ்சு போச்சு. ஓ இது நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம கூட இல்லாமல் இவங்க வந்துட்டு அதை அமிர்தத்தை எடுத்துருக்க முடியாது, எடுத்ததுக்கு பின்னால் எல்லாத்தையும் தேவர்களுக்கே அவங்க கொடுக்குறதுனா நல்லா இல்லையே. மோகினியுடைய மயக்கம் வந்துட்டு அந்த ஆளுக்கு இல்லாமல் அந்த ஆள் உஷாராயிடுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னுச்சுன்னா, தேவர்களுடைய கூட்டத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்காந்துடுறாரு. அவங்க வரிசையை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, கரண்டியில் எடுத்து இந்த மோகினி ஊற்றிட்டுருக்குறாங்க. 2 பேத்துக்கு நடுவில் போய் ஒரு உட்காந்துடுறாரு. உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு சந்தேகம் வர்றதுக்குள்ள அந்த மோகினி ஊற்றிட்டே வர்றது அசுரனுக்கு ஊற்றிடுறாப்புல. இவர் அதே ஸ்பீடில் எடுத்து டக்குன்னு விழுங்கவும் இவங்க 2 பேரும் உடனடியாக மோகினியை கூப்பிட்டு இந்த மாதிரி அது வந்துட்டு நம்ம ஆட்கள் அல்ல, தேவன் அல்ல, அது அசுரன் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் மோகினிக்கு பயங்கரமான கோபம் வந்து அந்த கரண்டியில் ஓங்கி மண்டையில் ஒரு அடி அடிக்கிறதா அதில் புராணம் சொல்லுது. அந்த கரண்டியில்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் அடிக்கிற சண்டையில் அடிக்கிற மாதிரி கரண்டி அல்லது, அதில் அடித்தோடனே தலை துண்டாயிருது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. தலை துண்டான உடனே ஆனால் அந்த தொண்டையை விட்டு உள்ளே இறங்கிருச்சு, அமிழ்தம் தொண்டைக்குள்ளே போயிருச்சு. போனதுக்கு பின்னால் தான் அவர் தலையில் அடி வாங்குறாரு. அடி வாங்கி அந்த இடத்துல 2 துண்டாக போயிடுது, அதாவது உடல் வேறு தலை வேற பிரிஞ்சிருது. பிரிஞ்சு அப்படி கிடக்கும்போது உடனே இவர் மோகினிக்கு கோபம் வந்து அசுரர்களை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, முறையாக நீங்கள் நடக்கலை, உங்களில் ஒரு ஆள் இங்கே வந்து தேவர்களுக்கு நடுவில் வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி ஆச்சுது, எப்படி சரியாக வரும், அது உங்களை நம்பி நான் எப்படி கொடுப்பேன்னா உங்களுக்கு அமிழ்தம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லி அதை அந்த அம்மா தடுத்து நிறுத்துது. நிறுத்தவும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா அசுரர்களுக்கு கோபம் வந்துடுது. இவனால தானே நமக்கு இத்தனை பிரச்சனையாச்சு, சொற்பன் பண்ண வேலைனால தான் இவ்வளவு பிரச்சனையை வந்தது அப்படின்னு போட்டு அவனை நாங்கள் இனி எங்கள் இதில் நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம்னு மட்டும் இவங்க விட்டு விலகிறாங்க. இவர் தலைவேறு உடல் வேறாகவும் சாகலை. என்ன காரணம், இந்த அமிழ்தம் உள்ளே போனதுனால சாவு வர்றதில்லை.
இவர் மறுபடியும் பிரம்மன் கிட்ட போய் அவர் முறையிடுறாரு, இந்த மாதிரி எனக்கு எப்படி இதை உடம்பை எனக்கு ஒட்ட வச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது பிரம்மன் சொல்கிறாரு, மகாவிஷ்ணு நுழைஞ்ச இந்த விஷயத்தில் நான் இடையில நுழையக்கூடாது, அது முறை அல்ல. உங்கள் 2 பேர்த்துக்கு வேணால் உருவத்தை கொடுக்குறேன், ஆனால் பிரித்ததை நான் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு போட்டு பாம்பின் உருவ அமைப்பை கொடுக்குறாரு. அதாவது ராகுவுக்கு தலை மனித தலையும் உடல் பாம்பின் உடலும், மனித தலையும் பாம்பின் உடலும். கேதுவுக்கு பாம்பின் தலையும் மனிதனின் உடலும். அப்படி ஆயிடுது. அப்போ மனுஷன் ஒன்று தான், உருவம் 2ஆகி போயிடுது. அப்போ அப்படி அது அசுரர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க ஆனதுனால இந்த ராகுவும் கேதுவும் பார்த்ததுன்னா சாயா கிரகம்னு தான் வருமே தவிர கரெக்டான கிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தான் கரெக்ட். இவங்க 2 பேர் சாயா கிரகங்கள். வேறு வழியில் சாப்பிட்டுட்டதுனால அதுகளை இதை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துடுது. அப்போ இது வந்துட்டு தலை வந்துட்டு மனிதனுடைய தலை உடல்வாக இப்படி இருக்குது, இது மனிதனுடைய உடல்வாகும் தலை பாம்பின் தலையும். இப்போ 2 பேருமே பார்த்திங்கன்னா எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு திருப்தி கிடைக்காது. இப்போ இதில் பார்க்கும்போது மனிதன் தலையில் இருந்து எதையாவது சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியாக கிடையாது, இந்த பாம்பின் தலையில் இருந்து எதை சாப்பிட்டாலும் அதோட திருப்தியாக. எல்லா விதமான சுக துக்கங்களும் அதை பொறுத்து தான் அதில் அமையுது, அந்த தோஷங்களும் அதை பொறுத்து தான் வருது. இதனால தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பார்த்து இவங்க 2 பேரும் இடைச்சல் கொடுக்கறது அதுதான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு சந்திரனும் எங்களுக்கு பகை அப்படின்னு தான் இந்த சூரிய கிரகண சந்திர கிரகணத்தில் இந்த பாம்பு விழுகிறதா ஒரு புராணங்கள் சொல்லுது. அப்போ இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துலையும் சனி பகவானுடைய இடத்துலையும் பார்க்கும்போது அங்கே தலைவாசல் வர்றது மிக மிக நல்லது அல்ல, கேடு விளைவிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சூரியன் சுக்கிரன் வெள்ளி வியாழன் புதன் 3ல் தலைவாசல் கரெக்டாக வைக்கணும். இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா இதை பற்றி சொல்ல வரல, இந்த இடம் பார்க்கும்போது குபேர மூலை வருது. குபேர மூலையில் நம்ம ஓப்பனிங் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. அப்போ இந்த 3 இடம் தான் கரெக்டாக ஷார்ப்பாக இதில் பாதியை பிரிச்சுட்டு சென்டராக கொடுத்துறது ரொம்பவே நல்லது. இது வாயு மூலைக்கு போயிடும். இவங்க ஒன்று கேது ராகு சனி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கில் பார்த்தோன்னா, இன்னொரு கணக்கில் பார்க்கும்போது இது வாயு மூலையை சார்ந்து விடுகிறது. வாயு மூலைக்கும் போகக்கூடாது, குபேர மூலைக்கும் போகக்கூடாது. அதான் இதில் வரக்கூடிய நெருக்கடியை தான். அதனால் கரெக்டாக ஷார்ப்பாக இதிலிருந்து பிரிக்கும்போது ரொம்ப பார்த்து பக்குவமாக மெஷர்மெண்ட் பண்ணி இதில் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் இங்கே தான் வரணும். இந்த இடத்துல வாயு மூலையில் பெட்ரூம் வர்றது வீட்டின் பெண்களுக்கு வரலாம் அல்லது விருந்துகாரர்களுக்கு கொடுக்கலாம். வீட்டின் தலைவனுக்கு அங்கே கொடுக்கக்கூடாது, மிக மிக தவறு அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னு போட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே போடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது, அது ரொம்ப ஒரு ஒரு சோக கதையாக தான் சொல்லணும். அது அந்த வீடு பார்த்திங்கன்னா கீழே 4000 ஸ்கொயர் ஃபீட்டு, மாடி 4000 ஸ்கொயர் ஃபீட்டு. சின்ன வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப பெரிய வசதி வாய்ப்புள்ள வீடு. கீழே 4000 ஸ்கொயர் ஃபீட்டு, மாடி 4000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 8000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டில் 7 பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம். மட்டும் 7. அதில் பார்த்து அப்படின்னுச்சுன்னா நல்ல ஆடல் பாடலாக இருக்கிறாங்க. ஒரு மகன் மனைவி, ஒரு மகள் இருக்கிறாங்க. குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி போக மகள் இருக்கிறாங்க. மகளுக்கு கல்யாணம் ஆகுது. நல்லா தேடி பிடிச்சி உள்ளூர்லேயே தேடி பார்த்து ஒரு ஜாதகம் அமையுது. டாக்டர் மாப்பிள்ளை டாக்டராக இருக்கிறாரு. ஓகே ரைட்டு, கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து முடியும் போது சம்மந்தி பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் பேசிக்கிறாங்க. எங்கள் பையனை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அவங்க சொல்லும்போது சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்கிறாங்க. நார்மலாக பெண் வீட்டில் சொல்லுவாங்க, இது பாருங்களேன் மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்க, எங்கள் பையனை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், இனி எங்களுடைய பாரம் முடிஞ்சுது, நீங்களாச்சு உங்கள் மருமக பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருமக பிள்ளையாச்சுன்னு சொன்ன உடனே பெண்ணின் தகப்பனார் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை, நிறைய வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நாங்கள் எங்கள் மருமக பிள்ளையா நினைக்கல, எங்களுக்கு இன்னொரு மகனாக நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய விபரீதத்தை பண்ணுது தெரியுங்களா? இதை பார்த்த உடனே நம்ம அந்த சம்பந்திக்கும் பெரிய சந்தோஷமாச்சு.
மாப்பிள்ளைக்கு அதுக்கு மேலே சந்தோஷமாச்சு. மாப்பிள்ளை மறைமுகமாக ஒரு அவசரமாக ஒரு சத்தியம் எடுத்துக்கிறாரு. என்ன சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு அது பார்ப்போம். இது பேசி முடியும் போது உங்களுக்கே தெரியாது. ரைட்டு, முடிஞ்சது, கல்யாணமாச்சு. பொண்ணு வீட்டில் 3 நாள் இருப்பாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. இவர் வேறு டாக்டர் மாப்பிள்ளையாச்சே, சரி கொஞ்சம் அதிகமாக இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, மாதங்களாகி அது மெல்ல மெல்லமாக வருஷங்களை பார்த்து நீண்டு கொண்டு போனது. எங்கே இருக்கிறாரு மாப்பிள்ளையும் மகளும்? மாமனார் வீட்டில் தான், அப்பா வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குது. மாப்பிள்ளையும் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே? அவங்களுக்கு இங்கே கொடுக்கல இடம். அவங்களுக்கு இடம் இங்கே கொடுக்கல. இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, குபேர மூலையில் கீழே வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமில் தலைவனும் தலைவி இருக்கிறாங்க. அதான் 7 வீடு 7 பாத்ரூம் 8 பாத்ரூம் இருக்குது. அதனால் இதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமில் மாப்பிள்ளைக்கும் மகளுக்கும் அந்த ரூமை ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. வாயு மூலை கொடுக்கல அவங்க. மாதமாச்சு, வருஷமாச்சு, அடுத்து குழந்த பிறந்தாச்சு. குழந்த மெல்ல மெல்லமாக வளர ஆரம்பிக்குது. மாப்பிள்ளையும் மகளும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. மெல்ல மெல்லமாக வளர ஆரம்பித்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குது. பேபி கிளாஸு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குது. ஏன் ரொம்ப இழுத்துட்டு போவானே, இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடம் பார்த்து அப்படின்னா இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் எப்படின்னா மாமனார் வீட்டில் தான் அவங்க இருந்துகிட்ருக்கிறாங்க. அப்போது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கடந்துடுச்சு. 20 வருஷம் கடந்துட்டும் அந்த மாப்பிள்ளைக்கு அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வரலை. இவங்க மாப்பிள்ளை என்ன சொல்கிறதுன்னு விட்டாங்க. மகனுக்கும் கல்யாணம் ஆயாச்சு. மகனுக்கு கல்யாணமாகி மகன் அங்கே தான் இருக்கிறாரு. மகன் இந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் மருமக பிள்ளை 20 வருஷமாகிட்டு அந்த வீட்டை விட்டு போகலை. இவங்க என்ன பேசுகிறேன்னு ஒன்றும் புரியல. நான் பார்த்துட்டு கேட்டேன், என்னங்க எப்படி இருக்குதுங்க இப்போ அப்படின்னு கேட்டேன்னு, இப்போல்லாம் எங்கள் கண்ணில் கண்ணீர் வடிவதில்லை, ரத்தம் வருகிறது அப்படின்னு ஒரு வேதனையான ஒரு வரி வந்தது. அப்போ என்னென்னா இருக்கிறதா, வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா, அது என்றைக்குமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. மனசுக்கு நிம்மதி வேணும். மனசுக்கு நிம்மதி இல்லைன்னா என்ன சொத்து சுகம் இருந்தாலும் இந்த கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து படுத்துது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சுகம் வேறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. மனசு, காசு என்ன அதிகம் கம்மி இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி வேணும். அந்த வீட்டில் இல்லாமல் போச்சு. ஒரு சொன்ன வார்த்தை காரணமாக அல்லது குபேரமூலை காரணமாக அது சொல்ல முடியல. இப்போவும் பார்த்துட்டு அவர் அந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. மகனும் மருமகளும் அங்கே தான் இருக்கிறாங்க. 25 வருஷத்தை நெருங்க போகுது. காலம்தான் சில விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ என்ன அப்படின்னா அந்த தலைமுறை எப்படி இருக்கணும் அந்த வீட்டில்ங்கிறதுக்குள்ளேயே ஒரு முக்கியத்துவம் வேணும் இல்லையா. அப்போ வாயு மூலையில் இது கேது ராகு சனி வாயு மூலை பார்த்து வருது. வாயு மூலையில் நம்ம கொடுக்க வேண்டியது பெண்ணுக்கு இடம் கொடுக்கலாம். பெண்ணுக்கு இடம் கொடுத்தோன்னா விரைவில் கல்யாணமே போகக்கூடிய பெண்ணு விருந்துகாரர்கள் வந்தால் இங்கே தான் தங்க வைக்கணும். விருந்துகாரங்களை கொண்டு வந்து இங்கே தங்க வைக்கக்கூடாது. இங்கே தங்க வச்சிட்டோன்னா வரக்கூடிய வில்லங்கங்கள் இப்படி ஆகிவிடும். அதனால் விருந்துகாரங்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடாது. வீட்டுக்காரங்க தங்கலாம், விருந்துகாரங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விருந்துகாரங்க வந்தோடனே இங்கே கொடுத்து போட்டு அவங்க ஹாலில் படுத்து தூங்குவாங்க. அது எல்லாமே ஒரு காலகட்டம் முடியும் போது திண்ணையில் வந்து படுத்தவனுக்கு வாழ்க்கையை மாறி போயுதுங்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. அந்த மாதிரி ஆகிப்போச்சுல்ல. இப்போ அது டாக்டருடைய வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. அதனால் வீட்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும். சரி, ரைட்டு, இங்கே கதவு முடிஞ்சு போச்சு. இந்த கதவுக்கு நேர் பேக் சைடு கிழக்க பார்த்தும் கதவு வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. மாற்றி கொடுக்க வேண்டாம், வடக்கு தெற்கு வேண்டாம். வீட்டுக்கு பின்பக்க கதவாக வர்றது கிழக்க பார்த்து இதுக்கு நேர் வர்ற மாதிரியே கதவை அங்கே வச்சுக்கலாம். மெயின் கேட் எங்கே வைக்கலாம் அப்படின்னா இந்த 3 இடத்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி ஒரு சின்ன கேட்டு இங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய கேட்டு வாயு மூலையை பார்த்து வேணால் கார் உள்ளே போகிற மாதிரி கேட்டாக வைக்கலாம்.
குபேர மூலையை பார்த்து பெரிய கேட்டு வரக்கூடாது. குபேர மூலையை அடைச்சி தான் இருக்கணும். இந்த பக்கம் வந்துட்டு ஓப்பனிங்கே கொடுக்க வேண்டாம். காம்பவுண்டில் வரக்கூடிய கேட்டு பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு ஸ்மால் சைஸ் கேட்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கேட்டு பெரிய கேட்டாக கொடுத்துக்கலாம். அது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எப்படி இந்த இடத்துல நம்ம கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா போர்ட்டிக்கோ இங்கே தான் வரும். போர்ட்டிக்கோ இங்கே வரும்போது அந்த மாதிரி அதை காட்டிக்கலாம். இங்கே போர்ட்டிக்கோ இங்கே காட்டலாம் அப்படின்னு சொன்னால் அடைச்சி கட்டின மாதிரி ஒரு சாஸ்திரத்துக்கு வரும். அது எப்படியோ. ஆனால் இது இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா கேட் இங்கே வரும்போது போர்ட்டிக்கோ இங்கே தானே வந்தாகணும். இந்த இடத்துல நம்ம போர்ட்டிக்கோவை நம்ம காட்ட முடியாது. கேட் இங்கே வந்தோன்னா ஓப்பன் ஆகிரும் இல்லையா. இப்போ இங்கே அடைச்சி கட்டுறது தான் நல்லது. இந்த இடத்துல ஓப்பனிங் இங்கே கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்போது கேட்டு இங்கே வந்துடுது, பெரிய கேட்டு. இந்த இடத்துல சின்ன கேட்டு வந்துடுது. மேற்கு திசை வீட்டை பற்றி இப்போது இந்த டீட்டெயிலோடு நான் முடிக்கிறேன். அதனால் பாருங்கள், இதை வச்சுட்டு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான். 100% வீடெல்லாம் ரொம்ப கரெக்டாக பார்த்துட்ருக்க முடியாது. சிலது வந்துட்டு என்ன பண்ணனாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மேக்சிமம் கட்டக்கூடியவர்கள், கட்டி இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் நம்ம மாற்றிக்கலாமே. மாற்றிட்டோன்னா நல்லது வருது அப்படின்னா தாராளமே பண்ணலாமே. அதனால் நண்பர்களே பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில், கட்டக்கூடிய வீட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்ட சரி பண்ணிக்கங்க. இருக்கிற வீட்டில் சரி பண்ணிக்கங்க. நல்லது நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.